ஓகே, அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்னம்மா? அவரை பத்தி தெரியாது. சுத்தமா அண்ணாமலை யாருன்னே தெரியாது. அண்ணாமலை யாருன்னு தெரியும், அவர் என்ன பண்ணாருன்றது தெரியல. சரி, பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாரு. அவர் பிஜேபி விட்டு விலகி வந்து நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சாரு. சரிங்களா? அது 19 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ணாமலை உங்களுக்கு கிடைக்குமா? வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி. எதனால அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க மாட்டாங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அவரை பத்தி எதோ நம்மளுக்கு தெரியாது, அதனால கிடையாதுன்றோம். கொஞ்சம் சவுண்டா பேசலாமே. அவரை பத்தி எதுவுமே தெரியாதுண்ணா. எதுவுமே தெரியாதுங்களா? தெரியாது. சரி, ஓகே. நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்கள் அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் சப்போர்ட் ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, ஏன் அண்ணாமலை அவர் கொடுக்க மாட்டாரு, ராகவலாரன்ஸ் கொடுக்கணும்? என்ன காரணம்? ஏன்னா அண்ணாமலை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஓகே, நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்கள் லாரன்ஸ் அண்ணா வந்து இப்பவே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நிறைய ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாரு. அவரு அரசியல் இல்லாதப்பவே பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. அரசியலுக்கு வந்தா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, நீங்க விஜய் அண்ணா ஆதரிக்கிறீங்க, ராகவலாரன்ஸ் அண்ணா ஆதரிக்கிறீங்க. இவங்க 2 பேருமே தனி கட்சி ஆரம்பிச்சு சோ ஆப்போசிட்டா என்ன நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? ராகவலாரன்ஸ் அண்ணா விஜய்? இப்ப இருக்கிற எப்படி சொல்றது, இப்ப நடக்கிற ஆட்சியை பொறுத்துதான் அதோட முடிவு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரா விஜய் அண்ணா வந்துட்டாரு. ஸோ அவரு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரா வரக்கூடாது, அவர் தற்கூரி அரசியல் புரியாதுன்னாங்க இல்லையா? இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்து அவர் என்ன மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு இருக்காரு? என்னன்னா இனிமே இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, இனிமே நல்லா பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? இன்னும் தேவைதான். ஒண்ணு பெண்களுக்கான பாதுகாப்பு தேவைன்றீங்க. போன ஆட்சியை விட ரொம்ப படும் மோசமான நிலைமையில இருக்கா இல்ல அதே நிலைமையில இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஸ்டார்ட். போன ஆட்சியில விட இந்த ஆட்சி வந்து போதுமானதா இருக்கா இல்ல அதே நிலைமையில இருக்கா? ஆட்சி இப்பதானங்க 3 மாசம் ஆகுது, தெரியுங்க, இனிமேதான் தெரியுங்க. அது இல்லம்மா, அதே நிலைமையில இருக்கா? அதே நிலைமையில இருக்கா இல்ல அதே மாதிரி கொஞ்சமா ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேமா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில 2 பேர்ல யாரும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும். யாரை சூஸ் பண்ணுவீங்க? விஜய் அண்ணா தான். விஜய் அண்ணா சூஸ் பண்ணீங்க. விஜய் அண்ணா விட்டு கொடுக்காம இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்ன? என்னன்னா ஒரு ரசிகையா இருந்து சொல்றேன் நான். ஓகே, ஒரு ரசிகையா உங்களுக்கு தேவைப்படுது. ஆமா. ஓகேல. ஓகே, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ரசிகரா இருந்தா மட்டுமே போதுமா? ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிடலாமா? ரசிகரா இருக்கு, அதனால நாங்க ஆதரிச்சோம். பட் அவர் நல்லது செய்வாருன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லது செய்வார்னு எதிர்பார்க்கறீங்க. சரி, ஓகே. நடிகர் ராகவலாரன்ஸ் அவர்களும் நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ அதே போல அண்ணாமலை அவர்களும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு, படிச்ச ஒரு தலைவர். ஏன் அவர் உங்க 3 பேர்ல நீங்க யாரும் முதல்ல சூஸ் பண்ணுவீங்கன்னா விஜய் அண்ணா சூஸ் பண்றீங்க இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் தெரியல. ஆமா. ஓகே, சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாருமே அரசியல் காலத்துக்கு வந்து கொண்டு இருக்காங்க. இப்ப அரசியல் காலமே மிகப்பெரிய கூத்தரக்கோலமா மாறிட்டு கொண்டு இருக்கு. சட்டசபையில பாத்தினாக்கா சினிமா ஷூட் எல்லாம் எடுப்பாங்க, இன்னும் உதயநிதி அண்ணா சொன்னார் இல்லையா? சோ அந்த கேள்விக்கு நான் பதில் நான் சொல்ல விரும்புறீங்க. அவருமே சினி ஃபீல்ட்ல இருந்தானே வந்திருக்காரு, அவருக்குமே அரசியலை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஓகே, ஸ்டாலின் ஐயாவும் அப்படிதானே, அவருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல. ஓகே, அவரு சினிமா நடிச்சிட்டு வந்தாரா? அவர் சினிமாவே நடிக்கலையே, அரசியல்னா அவங்க அப்பாக்கு அப்புறம் அவர் வந்திருக்காரு, அது மாதிரி தெரியும். ஸ்டாலின் அண்ணாவும் அப்படிதானே வந்திருப்பாரு. ஓகே, சினிமா நடிச்சிருக்காருல, அவர் நடிச்சு உதயநிதி நடிச்சிருக்காருல்ல. ஆமா, படம் நடிச்சுதான் அரசியலுக்கு வந்து. ஓகே, தமிழ்நாடு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நடிச்சு வந்திருக்காங்கல்ல, அத பத்தி அவங்களுக்கு இருக்கும். இல்ல நடிச்சு வந்தவங்க அரசியல் காலத்துக்கு வந்து நடிக்க மாட்டாங்கன்றது எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க? அப்ப தெரியும் என்னென்ன பிரஷர் இருக்கும்ன்றது தெரியும், மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்திருக்காங்கன்றப்போ அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்து வரும். இந்த எதிர்பார்ப்புல எதிர்பார்ப்பாங்க மக்கள் அப்படின்றதும் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, இப்ப தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமா இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இப்ப தேவைப்படும். ஆனா அப்படி என்ன விஷயம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும், பெரிய விஷயம். இந்த போதை பொருள் ஒழிக்கணும், மெயின். இது 2 ஊழலே இருக்காது. இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கு எல்லாருக்கும், கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இருக்காது. அது ஒரு ஆட்சி முடியறதுக்குள்ள அது போயிடும். அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏகள் மந்திரிகள் எல்லாமே டிவிக்கில வந்து இணையறாங்க. சோ இது எப்படி நினைக்கிறீங்க? இணையறாங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் ஆட்சியில, அதனால இணையறாங்கன்ட்டு ஒரு. ஆனா திமுக இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஊழல் பண்ணதெல்லாம் மறைக்கிறதுக்காக டிவி கூட போய் சேர்றாங்க. ஊழல் பண்ணாலே ஆட்சியில இருக்க முடியாதுல்ல.
அதுதானே விஜயோட கோரிக்கை. ஆரம்பத்துல பண்ணிட்டாங்க, இனிமே பண்ண பண்ண மாட்டாங்க, இனிமே பண்ண விட மாட்டாரு. இப்ப தொடர்ச்சியா கலந்துக்கிட்டு வருது, அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருக்காரு. ஆட்சியே கலைஞ்சிச்சு, அம்மா இருந்ததோட கலைஞ்சிச்சு. அதிமுக ஆட்சியே இல்லைன்றீங்களா? கண்டிப்பா திமுக கட்சின்றதே கிடையாது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பட் இருந்தாலும் செயல்பாடு அதிகம், விரும்புறது அதிகம்னா டிவிக்கு தான். ஓகே, விஜய் இந்த வீடியோ பாக்குறாரு, அவருக்கு எதனா ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஓகே, இப்போ பெசன்ட் நகர் பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதனா தேவைகள் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவீங்க? தேவைன்னா என்னம்மா சொல்றது? எங்களுக்கு இந்த